தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சி அன்புமணி ஊர்வலமாக வந்து மனு தாக்கல் செய்தார். தேர்தலில் அதிமுக போட்டியிடவில்லை என்பது அவர்களின் நிலைப்பாடு என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேட்டி. விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சுபா மனு தாக்கல். 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று அமைச்சர் பொன்முடி பேட்டி. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்சம் வாங்குவதாக புகார். கைலி மற்றும் காக்கி சட்டை அணிந்து மாறுவேடத்தில் சோதனை நடத்தி வரும் லஞ்ச ஒழிப்பு போலீசார். கள்ளக்குறிச்சி அருகே கள்ளச்சாராயம் குடித்ததால் 4 பேர் உயிரிழந்ததாக புகார். கள்ளச்சாராயத்தால் உயிரிழக்கவில்லை என்று மாவட்ட ஆட்சியர் ஷவன்குமார் ஷெகாவத் தகவல். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தால் 4 பேர் உயிரிழந்ததாக எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை கண்டனம். மரணத்தை தடுக்க தவறிய அரசு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க ராமதாஸ் கோரிக்கை. வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. செங்கல்பட்டு, விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சியிலும் கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. சென்னையில் மாலை மற்றும் இரவில் மேலும் 2 நாட்களுக்கு மழை தொடரும். மிதமான அளவிலேயே மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். பாஜகவுடன் எந்த உறவும் இல்லை என்று திட்டவட்டமாக கூறிய நிலையில் அதன் பி டீம் என்று அழைப்பது சரியல்ல என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்திருக்கிறார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தங்களின் வாக்கு வங்கியை சோதித்துக் கொள்ளவே விக்கிரவாண்டியில் பாமக போட்டியிடுவதாக கூறினார். பிஜேபிக்கு எங்களுக்கும் ஒட்டு உறவு இல்லைன்னு நாங்களே சொல்லிட்டோம். இது பேசியாச்சு. எங்க பொதுச் செயலாளர் சொல்லிட்டாரு. நாங்க எதனால இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோன்றதும் சொல்லிட்டோம். 2வது, தேர்தல் முறையாக நடக்காது, தேர்தல் ஆணையம் கண்டுகொள்ளாது. இடைத்தேர்தல்னாலே புது புது யுக்திகளை கையாண்டு நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் அது சட்டத்துக்கு புறம்பாக எல்லாமே செய்வாங்க. பணம் ஆறாக ஓடும். அதான் அவங்க தைரியம்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க ஓட்டு வங்கி எவ்வளவு இருக்கு, ஏன்னா இப்ப அவங்க ஓட்டு எவ்வளவு நமக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறக்கா நிக்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை. அவங்களுக்கே தெரியும் அது ஜெயிக்கிறோமோ அப்படின்றது தெரியும். அவங்களுக்கு ஓட்டு வங்கி எவ்வளவு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நிக்கிறாங்க. நீட் தேர்வில் ஏற்பட்ட குளறுபடிகளுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் உறுதியளித்திருக்கும் நிலையில் அதனை ரத்து செய்ய கூறுவது ஏற்புடையது அல்ல என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். சென்னையில் பாஜகவின் மையக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டு மக்கள் நீட் தேர்வை ஏற்றுக்கொண்டிருப்பதாக கூறினார். பொதுமக்கள் இந்த நீட் தேர்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நிர்வாக ரீதியாக சில குளறுபடிகள் நடந்திருக்கிறது. ஆனால் எப்படிப்பட்ட குளறுபடிகள் நடந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இதை வைத்துக் கொண்டு மட்டுமே நீட் முற்றிலுமாக தேவையில்லை என்றோ, நீட்டை பற்றி என்றால் இது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு, இது பல இடங்களில் மிகச் சிறப்பாக சாமானிய குடும்பத்தை சார்ந்த குழந்தைகள் தேர்வாகி வருவதற்கு இது மிகுந்த உதவியாக இருக்கிறது. மாஞ்சோலையிலிருந்து தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்றக்கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தில் ஒப்பந்தம் நிறைவடையிருப்பதால் தொழிலாளர்கள் வெளியேற்றப்படுகின்றனர். இதனை எதிர்த்து நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தைச் சேர்ந்த அமுதா என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் ஒப்பந்தம் நிறைவடைந்தாலும் அவர்களை தற்போது வெளியேற்றக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு மாற்று இடம், மறுவாழ்வு வழங்கும் வரை அவர்களை வெளியேற்றக்கூடாது என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தியிருக்கின்றனர். மேலும் இந்த மனு குறித்து மத்திய மற்றும் மாநில அரசுகள் உரிய விளக்கமளிக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக விரிவான உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று கூறிய நீதிமன்றம் வழக்கு விசாரணையை நாளை மறுதினத்துக்கு ஒத்திவைத்துள்ளது. பள்ளிகளில் சாதி வன்முறைகளை தடுப்பது பற்றிய ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துருவின் ஆய்வறிக்கை குறித்து சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தால் பாஜக அதனை எதிர்க்கும் என்று அக்கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் நயினா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் சுபாஷ் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம்.
இந்த சந்துரு அவர்களுடைய அந்த ஆய்வறிக்கையை பாஜக நிராகரிக்கிறது அப்படின்றாங்க, அதை ஏற்கக்கூடாது அப்படின்றத ஹெச் ராஜாவும் சொல்லியிருக்காரு. சட்டப்பேரவையை இது எதிரொலிக்குமா? நாளையிலேருந்து அவை கூட இருக்கு, பாஜக அது சட்டப்பேரவையிலே பேசணும். நிச்சயமாக அந்த சட்டப்பேரவையில் இது குறித்து தீர்மானங்களோ அல்லது ஏதோ கொண்டு வந்தாலும் நிச்சயமாக அது குறித்து பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக அதை எதிர்த்து பேசும். தமிழகத்தில் இப்போ பிரைம் மினிஸ்டர்லாம் வர மாதிரி இருக்கு, தொடர்ச்சியாக ஒரு பக்கம் நீங்களும் கட்சி பணியில் ஆட்டிட்டு இருக்கீங்க. நாடாளுமன்ற தேர்தல் விவகாரம் குறித்து மையக்குழுவில் விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் என்ன? ஏன்னா இங்கே ஒரு 2வது இடத்துக்குலாம் சில இடங்களில் வந்திருக்கிறீங்க, அது எல்லாமே உங்களுக்கு கட்சிக்கு வலு கொடுக்கறதா இருக்கு. எப்படி அதை பற்றியெல்லாம் என்ன பேசுறீங்க? இல்லை, இன்னைக்கு 12 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி 2வது இடத்தை வந்திருக்கு. யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு நாங்கள் வெற்றி பெறும் என்று கூட நினைத்திருந்தோம். ஆனால் இன்னைக்கு 12 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சி 50 லட்சம் வாக்குகளை பெற்றிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி 18.6% வாக்குகளை பெற்றிருக்கிறது. தனிப்பட்ட முறையில் 11.6% வாக்குகளை பெற்றிருக்கிறது. இது வருகிற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு கொடுக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இது குறித்து நாங்கள் மையக்குழு கூட்டத்தில் ஆலோசித்தோம். புதுச்சேரி கல்வி அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு தொகுதிக்குட்பட்ட பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் அடிப்படை வசதி செய்து தரக்கோரி மாணவர்கள் வகுப்பு புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மண்ணாடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட தேத்தாம்பாக்கம் கிராமத்தில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் LKG முதல் 5ஆம் வகுப்பு வரை 60க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். இங்கு மின் வசதி, கழிப்பிட வசதி, குடிநீர் வசதி இல்லை எனவும் மழைக்காலங்களில் நீர்ச்சரிவு அதிகமாக இருப்பதாகவும் புகார் கூறப்படுகிறது. இது தொடர்பாக கல்வித்துறை பெற்றோருக்கு பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனையடுத்து அப்பகுதி மக்கள் தாங்களாகவே பணம் வசூலித்து சமுதாய நலக்கூடத்தை பள்ளிக்கூடமாக மாற்ற நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இந்நிலையில் கல்வித்துறையை கண்டித்து பள்ளி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்துவிட்டு பெற்றோருடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளிக்கு பூட்டு போட்டுவிட்டு கலையரங்கத்தில் முன்பு அமர்ந்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். உரிய அனுமதி பெறாமல் இயக்கப்பட்ட 5 ஆம்னி பேருந்துகள் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். வேல்முருகன், விவரங்கள். அந்த குறிப்பாக நேற்றைய தினமே போக்குவரத்து துறை சார்பில் வெளிமாநில பதிவெண் கொண்ட அந்த ஆம்னி பேருந்துகள் தமிழகத்தில் இயக்கப்பட்டால் கட்டாயம் சிறைப்பிடிக்கப்பட்டு அபராதம் விதிக்கப்படும் என்று போக்குவரத்து துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 830க்கும் மேற்பட்ட வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் தமிழகத்தில் இயக்கப்பட்டு வருகிறது. பல்வேறு ஆம்னி உரிமையாளர்கள் சங்கங்களும் இந்த பதிவெண் மாற்றும் வரை இயக்க மாட்டோம் என்று தெரிவித்துள்ளார்கள். இருந்தாலும் கூட தற்போது 5க்கும் மேற்பட்ட ஆம்னி பேருந்துகள் தமிழகத்தில் இயக்கப்பட்டு அது சிறைப்பிடிக்கப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாக போக்குவரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக கோவை மற்றும் மதுரை உள்ளிட்ட இடங்கள்ல இந்த 5 பேருந்துகள் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழகத்துல ஆங்காங்கே RDO அதிகாரிகள் எங்கெங்கெல்லாம் இந்த வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படுகிறது என்பதை கண்டறிந்து அங்க உடனடியாக அபராதம் விதிக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவிக்கிறாங்க. ஏற்கனவே 34 கோடி ரூபாய் அளவிற்கு வெளிமாநில ஆம்னி பேருந்துகளால் இழப்பு ஏற்பட்டு வருவதாகவும் இதனை தடுக்கும் விதமாக தொடர்ச்சியாக இந்த ஆம்னி பேருந்துகளை பெயர் குறிப்பாக தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷனாக மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்த நிலையில தற்போது அதற்கான பணிகளை ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் செய்து வருகிறார்கள். இருந்தாலும் கூட ஒரு சிலர் தற்போது இந்த தடையும் மீறி தற்போது ஆம்னி பேருந்துகளை இயக்க நிலையில அவர்களுக்கு கிட்டத்தட்ட இந்த அபராதம் விதிக்கக்கூடிய பணிகளும் பெரிது சிறை பிடிக்கக்கூடிய பணியும் நடைபெற்று வருகிறது. நன்றி வேல்முருகன், விரிவான விவரங்களுக்கு.